எல்லாருக்கும் மதிய வணக்கங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு எப்பயுமே சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தாதான் உடம்பு ஒரு புத்துணர்ச்சியாகவும், மூளைக்கு போற நரம்பு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொண்டு போய் நல்ல பிளட் சர்க்குலேஷனை ஃபார்முலேட் பண்ணி நம்ம ஆக்டிவா வச்சுக்கும். இது எதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் தான். படிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு 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 ஐடியாஸ், ஓகேங்களா? ஏன்னா நம்ம சாப்பிடாம இருந்து உடலை வருத்திக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா உடம்பு அப்படியே டயர்ட் ஆயிடும். டயர்டாக நம்ம என்ன படிச்சாலும் மைண்ட்ல ஏறாது. அதனால எப்பயுமே கரெக்டா சாப்பிட்டுங்க. எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துங்க. திருப்பி மறுபடியும் என்ன பண்ண கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறனால நம்ம என்ன பண்ணணும், பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 2 பேர் 3 பேரோட மோதுற மாரிலாம் கிடையாது இது. இது ஒரு 10 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு 5 லட்சம் 6 லட்சம் பேர் போராடுறான்னா ஒவ்வொருத்தனும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவான், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான் அப்படிங்கறது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாரி தான். நீங்க ஒரு பக்கத்துல உள்ள 4 பேரை பத்தி கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ்நாடு பூரா கம்பேர் பண்ணுங்க. அப்படிங்கிறப்போ நீங்க எந்த அளவுக்கு அதை எஃபர்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு உடம்பையும் ரொம்ப ஹெல்த்தியா வச்சுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளூலாம் நிறையா டிசீஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு, ஃபீவர்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் வெளியில போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ரொம்ப கூட்டமா க்ரௌடா உள்ள ஏரியா போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா எக்ஸாம் இன்னும் ஒரு 13 டேஸ் 15 டேஸ்க்குள்ள தான் இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் உடம்பு முடியாம ஆக்கி படிக்க முடியாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பயங்கர கடுமையான நாளா நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் நீங்க எப்படியெல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணுமோ அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் எடுத்துங்க, ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே வாங்க, நல்லா படிங்க, ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு. இந்த நிறைய பேர் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்டிங் கம்மியாக இருக்குது, போஸ்டிங் கம்மியாக இருக்குது. நீங்கள் எடுக்க போகிறது ஒரு போஸ்டிங், அதை மட்டும் மைண்டில் செட் பண்ணி படிங்க, ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டைம் யூனிட் 5ல நம்ம தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்னலாம் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, எங்கே அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, எந்தெந்த மாவட்டம் எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அப்புறமாட்டி நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, அதாவது இந்தியாவிலே ஒரு மாநிலம் மட்டும் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்கு, அது தமிழ்நாடு. அதோட சர்வே ரிப்போர்ட்டு அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸா உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? அதுல மெயின் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த இயர் பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். 2017 22 23 அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா தமிழ்ல ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே நம்மள ஒரு மாதிரி சறுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான். எப்படின்னா நல்லா கொடுத்துட்டு அங்க எது சரியாக இல்லை அப்படின்னு வைப்போம். நம்ம என்ன மைண்ட்ல என்ன பண்ணுவோம், சரியாகங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், அந்த சரியாக டிக் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இல்லாம கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. எந்த வருஷம் அப்படிங்கிறத பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு முக்கியங்கிறனால ஃபுல்லா கொஸ்டின் என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. 3 மணி நேரம் இருக்கு. 25 மேக்ஸ் போக 75 மார்க் தான். அந்த 75 மார்க்ல அவன் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றான், நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பாருங்க, எதுக்கெல்லாம் அதிகமா ஃபோக்கஸ் பண்றான்னு பாருங்க. அதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா, இந்த எஸ்டிஜி பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ். எஸ்டிஜியும் அப்புறம் டைம் இருந்தால் அந்த பேங்கிங்கு, அந்த நபார்டு, இந்த பேங்கிங் செக்டர், நிதி ஆயோக்கு, அப்புறம் இந்த பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம். இல்லைன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல முடிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. இதை பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்கிறதையும் நான் உங்களுக்கு சர்வே பண்ணி வச்சிருக்கேன். அன்னன்னைக்கு போறத எடுத்து போய் பாருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம தமிழ்நாடை பத்தி பேப்பர்ல நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு படிச்சிருந்தீங்கன்னா தெரியல, தமிழ்நாடு எஜுகேஷன்ல எத்தனாவது இடத்துல இருக்குது, ஐஐடி மெட்ராஸ் எத்தனாவது இடத்துல இப்போ மறுபடியும் வந்திருக்குது அப்படின்னு தமிழ்நாடு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ், அதாவது பேப்பர்ல நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. அப்ப தமிழ்நாடு ரீசெண்டா உள்ள நியூஸ் என்ன பண்ணுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. அதை ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வைங்க. ஏன் இதுல ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன்ல முன்னாடி இருக்கா, முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன காரணம், மற்ற ஸ்டேட்ல ஏன் மற்ற ஸ்டேட் ஏன் பின்னாடி இருக்குது, இப்படியே கம்பேர் பண்ணி படிங்க. இதுக்கு என்னென்னலாம் வேரியேஷன்லாம் இருக்குது அப்படின்லாம் பாருங்க. இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே டாப் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய படிப்படியான திட்டங்கள் நிறைய இருக்கிறனால நம்ம எஜுகேஷன் என்ன ஆகிட்டு இருக்கோம், ஹையா போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம குவாலிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த ஐஐடி மெட்ராஸ் எல்லாம் முன்னாடி வந்துட்டு, இன்னும் நம்ம பசங்க நிறைய பேர் இந்த ஐஐடி மெட்ராஸ்ல எல்லாம் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய முயற்சிகள், திட்டங்கள் என்ன பண்ணுது,
தமிழக அரசும் சரி இந்திய அரசும் செயல்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சு படிச்சு அப்படி நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஓரியன்டாவும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கிடைச்சிரும். பிளஸ் மெயின்ஸ் எழுதுறதுக்கும் அது ரிலேட்டடா என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து ஒரு ஹின்ஸ் டெவலப்மெண்டிங் மாதிரி உருவாயிரும். அதனால நீங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறப்ப நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் வாட் இஸ் வாட் பார்க்காம ஒரு கொஸ்டின் எழுதிங்களா, தமிழ்நாடு எக்கனாமிக் அப்படின்னு எடுத்தீங்களா, இந்த வருஷத்துல என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்குது, இது வந்து எந்தெந்த இதோட கம்பேர் பண்ணிருக்காங்க, மற்ற நாட்டோட எதுவும் கம்பேர் பண்ணிருக்காங்களா, மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணிருக்காங்களா, இப்படி எல்லாம் பிக்டோகிராஃபியா முதல்ல வந்து நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த ஹின்ஸ் மாரி ரெடி பண்ணாம ஒரு மைண்ட் மேப்பிங் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்லயும் சரி காலேஜ் லைஃப்லயும் சரி ஒரு மாதிரி மைண்ட் மேப்பிங் போட்டிருப்பாங்க. இத்தனாம் தேதி இது முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு பிக்டோகிராஃபியா ஒரு எஜுகேஷன்னா இந்த மாதிரி எஜுகேஷன்ல அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ், இதுல எந்தெந்த மாநிலம் எதுல முன்னிலையில இருக்குது, பெண் குழந்தைகள் எங்க அதிகமா படிக்கிறாங்க, இந்த ஸ்கீம்ஸ்னால பெண் குழந்தைகள்லாம் யாரு எந்த மாவட்டத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக உயர்கல்வி சேர்க்கை விதத்துல தமிழ்நாட்டுல எந்த மாநிலம் வந்து முன்னிலை இருக்குது அப்படிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஓரியன்டா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, அப்படியே கலெக்ட் பண்ணி பிக்டோகிராஃபியா எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. இது எப்படின்னா கரெக்டா உங்களுக்கு அது எக்ஸாம் டைத்துல கரெக்டா கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு புக் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நீங்க அன்னன்னைக்கு கலெக்ட் பண்ற டேட்டா தான் உங்களுக்கு அதுனா வேலிட் பாயிண்ட். அதனால வந்து இதுக்கு புக்கெல்லாம் இல்ல அப்படிங்கறதுனால நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் இந்த தமிழக அரசு இதழ் மேகசின் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து படிச்சு உங்களோட ஆன்சரை டெவலப் பண்ணீங்க, அது உங்களோட ஸ்டடீஸ் நல்லா டெவலப் பண்ணி ஆன்சரை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல போயிடலாம். இன்னைக்கு எஸ்டிஜி இலக்கு. இந்த எஸ்டிஜி ஓகேங்களா, இந்த எஸ்டிஜி வந்ததுக்கு அப்புறம் நீங்க யூபிஎஸ்சி லெவல்லையும் சரி டிஎன்பிஎஸ்சி லெவல்லையும் இதுல இருந்து கொஸ்டின் மிஸ்ஸே ஆக மாட்டேங்குது. இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து தெரியாத கொஸ்டின் தப்பு பண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரியறப்போ அதுல நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா 0.25 மார்க், 0.5 மார்க், 1 மார்க் இதெல்லாம் முன்னாடி பின்னாடி போய் அப்படி போறப்ப அதோட வழி இங்க தெரியாது, டிஎன்பிசி ஆபீஸ்ல போய் உட்காரப்பதான் தெரியும். ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியானால இதை வந்து என்ன பண்ண ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது. இதுல நீங்க எப்படி கேட்டாலும் 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன, 4னா என்ன, 5னா நீங்க வந்து அதை வந்து நீங்க கோடு வேர்டு போட்டு படிச்சாலும் சரி இல்ல கோடு வேர்டு போடாம படிச்சாலும் சரி இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே முடியாது. இதுக்கு சிலதுக்கு மட்டும் நான் ஒரு சம் ஐடியாஸ் தரேன், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட் டைம் குரூப் 4லயும் சரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டான், குரூப் 1லயும் சரி ஒரு கொஸ்டின் கேட்டான். இப்ப குரூப் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி 9 வந்து ஹெல்த்தை பத்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தான். ஹெல்த்னு ஒரு இதை கொடுத்திருந்தான். அப்ப எஸ்டிஜி 9 வந்து ஹெல்த்தை பத்தி சொல்லியிருக்கா, இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஹெல்த்ங்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வதுல தான் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த எஸ்டிஜி வச்சு என்ன பண்றான், 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன, 4னா என்ன, 5னா என்ன அப்படின்னு என்ன பண்றான், கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து யூனிட் 5ல வந்து என்ன கிளாஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் வந்து என்ன பார்த்தோம்னா, தமிழ்நாடு பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டின் சமுதாய பொருளாதார வளர்ச்சிகள், சமூக நல திட்டங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், ஓரளவு அதுல உள்ள கிளாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் செக்டார்ஸ்ல என்னென்னலாம் மிஸ் ஆயிருக்கும் அதை நம்ம என்ன பண்றோம், இந்த கிளாஸ்ல பாக்குறோம். இந்த எஸ்டிஜியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்தியா தமிழ்நாடு போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கொஸ்டின்ஸ் என்ன பண்ண மாட்டீங்க, தப்பா போடுறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எஸ்டிஜி 1 என்னன்னு பாத்தீங்கன்னா பாவர்ட்டி. அதுக்கு முன்னாடி இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா யுனைடெட் நேஷன் அவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த இதை கொண்டு வராங்க 2015ல. 2015ல கொண்டு வந்து 2030க்குள்ள என்ன பண்ணோம், நம்ம டெவலப் பண்ணணும். இப்படி எல்லாம் டெவலப் பண்ணா இந்த நாடு என்ன ஆயிடும், நல்ல ஒரு ஃபுல் நல்ல ஒரு ஸ்பெசிஃபைடா ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடும், எல்லாத்துலயும் ஈக்குவலான வளங்கள் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, இந்த எஸ்டிஜி இலக்குன்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. 2015ல அறிமுகப்படுத்துறாங்க. இதுல வந்து இண்டிகேட்ஸ் இருக்குது, டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுபடி நீங்க வந்து அதெல்லாம் ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு இண்டிகேட்டர் வச்சிருப்பான், டார்கெட் வச்சிருப்பான். நம்ம வந்து ஒரு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் செக்டரை வச்சு அதுல என்ன பண்றோம், நம்ம நிதி ஆயோக் வந்து ஒரு இண்டிகேட் டார்கெட்ஸ் வச்சிருக்கோம், 71 இண்டிகேட்ஸ்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல நம்ம டெவலப் பண்ணா போதும் அப்படின்னு என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப ரீசெண்டா கூட நம்ம எஸ்டிஜில வந்து இந்தியா வந்து எவ்வளவு ஸ்கோர் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 71
71 ஸ்கோர் இருக்குது அப்படின்னு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எஸ்டிஜில வந்து ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு கேட்டா ஸ்வீடன் தான் இருக்காங்க. ஸ்வீடன் தான் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம இந்தியாவுக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்டும் கேரளாவும் என்ன பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. எஸ்டிஜி இலக்குல நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ண மாதிரி எஸ்டிஜி இலக்குல நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணபடி 2வது பிளேஸ் என்னது தமிழ்நாடு. இதை தெரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் வந்து இதையாச்சும் தெரிஞ்சுங்க. எஸ்டிஜில வந்து நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணதுல தமிழ்நாடு எத்தனாவது ரேங்கிங்ல இருக்குன்னா 2வது ரேங்கிங். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், எஸ்டிஜி வந்து தமிழ்நாடு வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து யுனைடெட் நேஷன் 2015 ஆரம்பிச்சு 2030 டார்கெட் வச்சிருக்காங்க. இங்க டெவலப்மெண்ட் இந்த எஸ்டிஜி இலக்க டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஐடியா யார் கொடுக்குறாங்கன்னா நிதி ஆயோக் தான் கொடுக்குறாங்க. அந்த நிதி ஆயோக் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்தியா லெவலில் உள்ள ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்களுக்கு ரேங்கிங் கொடுத்து எது இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எது இதெல்லாம் இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகாம இருக்குது, எது இதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க ஒரு ரிப்போர்ட் அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 என்ன பண்றாங்க கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அச்சீவர்ஸ்ல இருக்குமா, பர்ஃபார்மர்ல இருக்குமா, ரன்னர்ல இருக்குமா, ஒரு போன வருஷம் குரூப் 1 கொஸ்டின் பாத்தீங்கன்னா எஸ்டிஜி இலக்குல நம்ம எந்த அளவுக்கு இருக்கும், பர்ஃபார்மர்ல இருக்குமா ரன்னர்ல இருக்குமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதே பர்ஃபார்மர் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. 100% அது வந்து அச்சீவர், 0 to 70 அது வந்து பர்ஃபார்மர், அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது ரன்னர் கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஹங்கரியில நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கும், பர்ஃபார்மர்ல இருக்குமா, அச்சீவர்ல இருக்குமா, ரன்னர்ல இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த அச்சீவர் பர்ஃபார்மர் ரன்னர் ஆகுது நீங்க இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட் தெரிஞ்சுங்க. ஏன்னா வந்து டிரான்ஸ்லேட் பண்றப்ப அது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது போடுறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன்னா போன குரூப் 1 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தான். அது இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும், தமிழ்ல படிச்சீங்கன்னா அது வந்து ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. அதனால சில கொஸ்டின்ஸ் இந்த பெர்ஃபார்மர் அச்சீவர் ரன்னராச்சும் நம்ம தெளிவா இது தெரிஞ்சுங்க. ஏன் இந்த அந்த 2 அதை மட்டும் நான் சொன்னோம்னா இதுல நம்ம என்ன பண்ணோம் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது ஒரு 2 நம்ம என்ன பண்ணோம் தமிழ்நாடு பயங்கர ஃபுல் அச்சீவ்மெண்ட்ஸா இருக்குது. அதனாலதான் அதை நான் சொன்னேன். உங்களுக்கு போக கிளாஸ்ல புரியும். அட்லீஸ்ட் இந்த இதை மட்டுமாவது நீங்க என்ன பண்ணுங்க அந்த வரிசைப்படி, அதாவது இது எப்படின்னா வரிசைப்படி படிக்கணும், கண்ணாப்பண்ணு படிச்சிடக்கூடாது. ஓகேங்களா. 1னா என்ன நோ பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி. 2னா என்ன 0 ஹங்கர், 0 ஹங்கர். 3னா என்ன ஹெல்த். 4னா என்ன எஜுகேஷன் குவாலிட்டி, ஈக்குவல் குவாலிட்டி. 5னா என்னது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 6னா என்னது கிளீன் அண்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன். 7னா என்னது அஃபண்டபிள் ஆஃப் கிளீன் எனர்ஜி. 8னா என்னது டீசென்ட் ஒர்க். 9னா என்னது இண்டஸ்ட்ரீஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 10னா என்னது ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. இந்த ரெண்டுக்கும் பாருங்க ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். 5ம் 10ம் பாருங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது எஸ்டிஜி 5, ரெடியூஸ் இன் இன்இக்வாலிட்டிங்கிறது 10. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க ஒரு கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கும். 11 என்னது சஸ்டைனபிள் சைட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். 12 என்னது ரெஸ்பான்ஸ் கன்சம்ஷன். 13 என்னது கிளைமேட் ஆக்ஷன். 14 என்னது அந்த நீருக்கடியில் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க லைஃப் பிலோ வாட்டர். 15 என்னது லைஃப் அண்ட் லேண்ட். 16 என்னது பீஸ். 17 என்னது கோல்ஸோட டார்கெட் இலக்கு. ஓகேங்களா. இது வரிசை அட்லீஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 6 கண்டிப்பா ஆர்டர் படிச்சு வச்சுங்க. 1 நோ பாவர்ட்டி, 2 வந்து என்ன 0 ஹங்கர், 0 ஹங்கர். 3 வந்து என்னது ஹெல்த். 4 என்னது எஜுகேஷனு. 5 என்னது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 6 என்னது கிளீன் வாட்டர். 7 என்ன அஃபோர்டபிள் கிளீன் எனர்ஜி. இதுல இங்க பாருங்க இந்த 2 7 13 இது 3லயும் தமிழ்நாடு என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு வந்து 100% அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்குது. இது 2ன்னா 0 ஹங்கர். 7 என்னது கிளீன் எனர்ஜி. கிளீன் எனர்ஜி எழுதுனங்க. கிளீன் எனர்ஜினா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக உருவாக்குறது. ஓகேங்களா. அந்த இதுல 13 கிளைமேட் ஆக்ஷன். இது 3லயும் தமிழ்நாடு என்ன பண்ணுது பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு எஸ்டிஜி அந்த நம்பர்லயும் இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலமும் ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தனி ரிப்போர்ட் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதையும் உங்களுக்கு என்ன பண்றேன் பிடிஎஃப்ல உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா. அட்லீஸ்ட் இந்த தமிழ்நாடு எது எதுலாம் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. 2 7 13 இந்த இது மட்டும் அது நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுல இந்த குறிப்பா அந்த 0 ஹங்கர்ல நம்ம ஃபுல் போக்கஸ்டா என்ன பண்றோம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. 2 7
13 கிளைமேட் ஆக்ஷன். ஏன்னா கிளைமேட் ஆக்ஷனுக்காண்டி நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஜீரோ ஹங்கருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்துருது. இந்த கிளீன் இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்மளும் என்ன பண்றோம், நிறைய இந்த ராமநாதபுரம் சைடு, ஃபார் எக்ஸாம்பிள் வேற எங்கெல்லாம் இப்ப கமுதி இந்த மாதிரி ஏரியாலும் நிறைய நம்ம என்ன பண்றோம், இந்த இந்த புதுப்பிக்கிறதுக்கு ஆற்றல் மூலமாக நம்ம நிறைய என்ன பண்றோம், ஃபண்டு கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோம், இப்படி எல்லாம் என்ன பண்றோம். அப்புறம் என்ன ஓசூர்ல கூட நம்ம என்ன பண்றோம், ஓலோ வந்து எலக்ட்ரிசிட்டி கார் எல்லாம் உருவாக்கி இந்த மாதிரி காரை உருவாக்குறதுக்கான மானியம் கொடுக்கறது, வட்டி கம்மியா கொடுக்கறது, அப்புறம் ரோட் டாக்ஸை கம்மி பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, இப்ப புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக உருவாக்கக்கூடிய பேட்டரி மூலமா உருவாக்கக்கூடிய கார்லாம் என்ன பண்றாங்க, நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இதான் இந்த எஸ்டிஜி. ஓகேங்களா, அப்ப இந்த எஸ்டிஜி இலக்கை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்டிஜிங்கிறது ஒண்ணும் இல்ல, இது ஒரு யுனைடெட் நேஷன் உருவாக்குன ஒரு டெவலப்மெண்ட், வேர்ல்டு லெவல்ல எல்லாமே நல்லபடியா எல்லா நாடும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவோ ஒரு டெவலப்மெண்ட் குரோத் நோக்கி போகணுங்கிறதாண்டி உருவாக்குனதுதான் இந்த இது. இதுல ஒரு 17 கோல் வச்சிருக்காங்க. இதை எப்போ உருவாக்கணும்னு கேட்டீங்கன்னா 2015 உருவாக்கி 2030 முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 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 இதையும் குறைக்கிறதுக்காண்டி இதுதான் இந்த 17 டார்கெட்ஸ் தான் வந்து என்னன்னா மேஜர் ப்ராப்ளம். அதாவது வேர்ல்டு பூரா உள்ள மேஜர் ப்ராப்ளம் இந்த 17 தான். இந்த ஒரு நம்பருக்கும் என்ன பண்றாங்க, அதை குறைக்கிறதுக்காண்டி நிறைய என்ன பண்றாங்க, வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து சொல்றாங்க. அதன் ஃபாலோ படி, அதன் வழிகாட்டின்படி நிதி ஆயோக் என்ன பண்ணுது, நம்ம இந்தியாவுக்கு சில விதிமுறைகள், சில அணுகுமுறைகள்லாம் கொடுத்து இதை டெவலப் பண்றதுக்காண்டி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது இன்ட்ரோடியூஸ் பண்ற மூலமாக நம்ம நாடு என்ன நல்ல growth ஆகும் அப்படிங்கறதுனால இதை என்ன பண்றாங்க, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் அந்த எஸ்டிஜி இலக்கோட எய்ம், அதோட நோக்கங்கள். ஓகேங்களா, இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்த கிளாஸ் நம்ம போலாம். ஓகே, கமெண்ட் வந்தா சொல்லுங்க மேடம். ஓகேங்களா, இந்த எஸ்டிஜி அப்படிங்கறது ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுத்துட்டேன். இன்ட்ரோடியூஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட எய்ம் நோக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இந்த எஸ்டிஜி இலக்கை வந்து அதாவது ஃபுல் பேஸ்டா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்குது அப்படிங்கிறது ஒண்ணுக்கு தனித்தனியா கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல் 1 என்ன சொன்னா, நோ பாவர்ட்டி, வறுமையை குறைக்கிறது. வறுமையை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருங்க. கோல் 2 ஜீரோ ஹங்கர். ஜீரோ ஹங்கர்னா என்னது, பசியை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வரிசையா அந்த ஸ்கீம்ஸ் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ஸ் எந்த வருஷங்க, 2006, 2005 போட்டு 2006 ஸ்கீம்ஸா கொண்டு வராங்க. இதோட டார்கெட் என்னங்க, 100 நாள் என்ன பண்ணும், வீட்டுல உள்ள ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதிகபட்சமாக என்ன பண்ணும், 100 நாள் ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கணும், 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இருக்கணும், அவங்களுக்கு தனிப்பட்ட சுகாதார நிலைகள்லாம் அங்க இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்கீம்ஸை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா, இதுல குறிப்பா வந்து ஊனமுற்றோருக்கு, வயது முதிர்ந்தோருக்குலாம் நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணுது, இதுல வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. ஓகேங்களா, இதன் மூலமாக என்னது, ஒரு குடும்பத்தில் உள்ள வறுமை என்ன பண்ணுது, அதிகபட்சமாக குறைக்க முடியும். ஏன்னா வறுமை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பேஸ். ஏன்னா வறுமையினாலதான் இந்த நாடு என்னன்னா டெவலப் ஆகாம இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு கலோரி மதிப்பு சில பேரு பிரிஸ்கிரைப் பண்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்க அமௌண்ட் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எக்கனாமிக் கிளாஸ்ல பாப்பீங்க. இப்போ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் வேலைவாய்ப்பு திட்டம் கோல் 1 எதுக்குன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்கு. அடுத்து பாருங்க தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, இது ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இது எதுக்குன்னா தீனதயாள் அந்தியோதயா மிஷனா அவங்களுக்கு என்ன பண்ண சாப்பாட்டோட வேலை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் ஓரியன்டெல்லாம் இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க. தீனதயாள் அந்த யோஜனா. அப்புறம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஒரு 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 2015-16 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து என்னது, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அப்புறம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த இது. அப்புறம் ஆயுஷ்மான் ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி தரது. எவ்வளவு வீடு கட்டி தராங்க, எந்த வருஷத்துக்குள்ள டார்கெட் வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுது, டார்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, அதிகமா போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, எவ்வளவு அமௌண்ட் இருக்கணும், 2.7 லட்சம் இருக்கணும். அதுக்கு பேஸ் பண்ணி தமிழ்நாடு என்ன பண்ணுது, கலைஞர் கனவு இல்ல திட்டம், கனவு திட்டம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒருத்தவங்க வந்து தமிழ் இலக்கிய எழுத்தாளர்களுக்கு தனியா ஒரு வீடு கட்டி தராங்க, இன்னும் என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே ஒரு வீடு கட்டி தரத்துக்கும் ஒரு வீடு கட்டி தராங்க. இது மாதிரி தாய் திட்டம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கிராமின் கௌசல் யோஜனா, பிஎம் ஜீவன் ஜோதி யோஜனா, நேஷனல் சோசியல் அசூரன்ஸ் ப்ரோக்ராம், அட்டல் பென்ஷன் யோஜனா. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் எல்லாத்தையும் 17 டார்கெட்டுக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, வச்சுக்காதீங்க. இது அட்லீஸ்ட் இந்த பாருங்க, இந்த ஸ்கீமை படிச்சுட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு இதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கேட்கறான்னு வச்சுங்க, டிடியூ
அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்களேன். இதுக்கு என்னன்னு தெரியாம இருக்கு. இது வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துல யூஸ் ஆகும். அப்ப கிராமின் கௌசல் யோஜனா அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து ஸ்கீம்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் வச்சு அந்த ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல வந்து ராங்கா இருக்கு, எது கரெக்டா இருக்குது அப்படிலாம் அவன் என்ன பண்றான், கொஸ்டின் கேட்கறான். அட்லீஸ்ட் என்னன்னு ஒரு கிளான்ஸ் வாசிச்சு கொடுங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டு படிச்சு அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. கோல் ஒண்ணுல ஏதாச்சும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெண்டு ஸ்கீமாவது உங்களுக்கு என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இது எதுக்குன்னா, இது வந்து நீங்க அப்ஜெக்ட் ஓரியண்டா மட்டும் பார்க்காம நீங்க மெயின்ஸ்க்காகவும் பாருங்க. இப்போ எஸ்டிஜி இலக்கை பத்தி எழுதுக, அப்படி பற்றி எழுதுக, இல்லைன்னா எஸ்டிஜி பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கொஸ்டின் கேட்கறேன்னா, அந்த எஸ்டிஜியோட 17 இலக்குகளையும் சொல்லிட்டு அந்த எஸ்டிஜி இலக்குகள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் அந்த பேப்பர் ரைட்டிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்ஜெக்ட் ஓரியன்டாவும் அது ஹெல்ப்ஃபுல் பண்ணும் நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து SDG 2 ஜீரோ ஹங்கர். இதுக்கு என்னென்ன பாருங்க, பிரதான் மந்திரி கிராப்பி கல்யாண் யோஜனா. கிராப்பி கல்யாண் யோஜனா இது கேள்விப்பட்டீங்களா? இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த பயிருக்கு. 2016 இன்ட்ரோடியூஸ் பண்ணது. 6000 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 3ஆ பிரிச்சுட்டாங்க பிளக். அது வந்து 100% என்ன பண்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல வந்து ஷேர் கிடையாது. நிறைய ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா 60-40 இருக்கும், 35-75 இருக்கும், இப்படி எல்லாம் 65 இருக்கும். 35-75 எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? இந்த ஒரு ஒரு இடத்துல மட்டும், அதாவது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 60-40 பிரிப்பாங்க. ஓகேங்களா? சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பிரிப்பாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபண்ட், அதாவது கவர்மெண்ட் இது வந்து 60% வந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கும். இதை வச்சு என்ன பண்ணணும், அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இதை வந்து டெவலப் பண்ணணும். இது வந்து 90-20 சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்கள் மட்டும் 90-10 அப்படி கொடுப்பாங்க. அதாவது சிறப்பு அந்தஸ்து கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்பீங்க. 371A, 371B, 371C, 371D அப்படின்னு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்குங்களாங்க? பார்த்து எனக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு சிறப்பு அந்தஸ்துக்கு எதுவும் ஆர்டிகல் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி உள்ள இதுக்கு வந்து இது கொடுப்பாங்க. இது வந்து இந்த 35-45, 65-75 இப்படி 5 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டா பிரிஞ்சுச்சுன்னா அதுக்கு என்னன்னா உலக வங்கி கொடுக்கறதா இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா வேர்ல்டு வேர்ல்டு வேற ஏதாச்சும் ஒரு வேர்ல்டு உலக நாடுகள் உதவி பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த கரீப் கல்யாண் யோஜனா வந்து ஃபுல்லா வந்து யாரு கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது, அதுக்கான அமௌண்ட்டை வந்து இது பண்ணுது. ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா பசியை போக்கணும். பசியை போக்கணும்னா அங்க என்ன பண்ணணும், விவசாயம் நல்லா விளையணும். விவசாயம் நல்லா விளைஞ்சாதான் அங்க என்ன பண்ணுவோம், அறுவடையாகி அங்குள்ள மக்களுக்கு உணவு தானியங்கள்லாம் கிடைக்கும். அப்ப அந்த உணவு தானியங்கள் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பண்றாங்க, ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரெண்டு பாருங்க, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, நம்ம டெல்டா பகுதியில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடோன் கட்டுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நெல்லு குடோனு. அது மாதிரி வந்து அந்த ஃபுட் செக்யூரிட்டி பாதுகாக்கிறதுக்காண்டி குடோனா கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸ் படி ஸ்டோரேஜ் பண்றதுக்கான இதுதான் இது. ஓகேங்களா? இந்த பிஎம் போஷன் அபியான், இந்த போஷன் அபியான் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. பிஎம் போஷன் அபியான் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது வளரியும் பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏன்னா வந்து உணவு பற்றாக்குறை, இந்த மாதிரி ஹங்கர் பசியோட இருந்தாங்கன்னா அந்த குழந்தை என்ன ஆகும், நோய் நொடியா பிறக்கும், ஒரு வளர்ச்சி அடைய முடியாது. அது அப்படி வளர்ச்சி அடைய முடியாது, நாடு என்ன ஆகும், ரொம்ப வறுமையில போயிடும். வறுமையில டெவலப்மெண்ட் ஆகாது. ஒரு நல்ல மக்கள் மனித வளம் நல்லா இருந்தாதான் அந்த நாடு என்ன ஆகும், நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். அந்த அதாவது அந்த அந்த மனித வளம் ரொம்ப கம்மியா இருந்து நாலேஜ் கம்மியா இருந்தா அந்த நாடு என்ன ஆகாது, வளராது. அதனாலதான் இந்த பிஎன் போஷன், அதை ஊட்டச்சத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி உருவாக்குறது தான் பிஎன் போஷன். கிசான் கிரெடிட் கார்டு உங்களுக்கு தெரியும், 98ல உருவாக்குனாங்க. அதாவது என்னன்னா, விவசாயிகளுக்கு டைரக்டா கடன் கிடைக்கிறதுக்கு, அதாவது இந்த கடன் வாங்கணும்னா என்ன பண்ணும், பல ப்ரொசீஜர் இருக்கும் ஒரு காலத்துல. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா போய் ஈஸியா என்ன பண்றாங்க, அணுகுமுறை ஈஸியா கடன் வாங்கிட்டு வந்துறாங்க. அந்த கடன் வாங்கிட்டு வந்து என்ன பண்றாங்க, முதலீடு, அது மீன்ஸ் விவசாயத்துல பண்றாங்க, டெவலப் ஆகுது, டெவலப் ஆகி கடனை கட்டுறாங்க. இந்த மாதிரி ஈஸியா அந்த ஜீரோ ஹங்கரை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, ஃபேசல் பீமா யோஜனா, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்ஸ், மிஷன் இன்டகிரேட்டட், என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, ஸ்மார்ட் பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அவங்க சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு கூட ரீசெண்டா வந்து நம்ம சிஎம் வந்து ஒரு
ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணிருக்கு, நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பாத்துங்க. ஸ்டேஜ் 3 பாருங்க. இதுல முக்கியமா இதுல ரொம்ப நம்ம படிக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி தான் எஸ்டிஜி 1, 2, 3, 4, 5, 6, 7 கூட வச்சுங்க. ஏன்னா 7ங்கிறது உங்களுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உருவாக்குறதுக்காண்டி உருவாக்குனதான் அந்த 7. அந்த அதுலயும் நம்ம என்ன பண்றோம், நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாம்ல கூட இந்த பிஜிலி யோஜனா பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிஜிலி யோஜனா மூலமாக எவ்வளவு மெகாவாட் வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்குது, எவ்வளவு இது வந்து மெகாவாட் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். அதனால சமயம் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இது பிடிஎஃப்ல இருக்குதுங்க. இதுல எதுவும் டவுட், உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ்ல எதுவும் டவுட்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் அந்த இதை பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேங்களா? இது அட்லீஸ்ட் திருப்பி சொல்றேன், இந்த ஸ்கீம்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு வாசிச்சு விடுங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் வாசிச்சு விடுங்க போதும். அது அது படிச்சாலே இதுக்கு போகும். மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எஸ்டிஜி 17 நம்பர் மாறாம வரிசையா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? 3னா எதுக்கு, 4னா எதுக்கு, 5னா எதுக்கு, 6னா எதுக்கு, அதை மட்டும் என்ன பண்ணுங்க, நம்பர் மாறாம தெரிஞ்சு வச்சுங்க. இதுல வந்து தமிழ்நாடு வந்து எஸ்டிஜில ரீசெண்ட்ல எத்தனை ரேங்கிங்ல இருக்குது அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்கிறது யாரு அதை தெரிஞ்சு வச்சுங்க. இன்னும் அதிகபட்சம் போனா வேர்ல்டுல எந்த நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற கூட தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். இது வந்து சும்மா ஒரு ரிவிஷன் மாரி வச்சுங்க. இது வந்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு ஒரு அடிஷனல் பார்ட்டா என்ன ஆகும், யூஸ் ஆகுங்கிறதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த 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 கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த குட் ஹெல்த் அண்ட் அதாவது ஹெல்த்துக்கு என்ன போடப்பட்ட ஸ்கீம்ஸ்ல இருந்து உங்களுக்கு எப்படி அவன் கொஸ்டின் கேட்கிறான், கொஸ்டின் கேட்கிறானா, பிரதான் மந்திரி டிஎம் முக்த பாரத் அபியான் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இது வந்து நீங்க குரூப் 1ல பாத்தீங்கன்னா தெரியும். இது எந்த வருஷம் ஓபன் பண்ணாங்க அப்படின்லாம் கொஸ்டின் கேட்கிறான். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இந்த அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் இந்த ஸ்கீமை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏறாவது நீங்க என்ன பண்ணிருங்க, மென்ஷன் பண்ணி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ஒரு கொஸ்டின்ஸையும் எந்தெந்த கொஸ்டினை டிக் பண்றோம் அதுக்கு அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, போய் வீட்டுல உட்காந்து இயற பாத்துங்க. இந்த பீமல் இந்த கிசான் கிரெடிட் கார்டு எந்த வருஷம் அப்படின்னு பாத்துங்க. அப்புறமாட்டி வந்து சிசல் பீமா யோஜனா எந்த வருஷம் அப்படிங்க டிக் பண்ணி இருக்கிறது மட்டும் இயரை போய் நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? ரொம்ப மற்றது பார்க்கலன்னா கூட இது பண்றது மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்தந்த ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் அட்லீஸ்ட் இயர் பாத்துங்க. இதோட எக்ஸ்பிளேஷன் பாத்துங்க. PMSMA அப்படிங்கிறது என்னன்னு பாத்துங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷி மத்ரியா அபியான். இது என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். அட்லீஸ்ட் இந்த மாரி உள்ளதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த இந்த மாதிரி கொடுத்துங்க தெரியுமா, பிராக்கெட்ல PMSMA அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன், எந்த இயர் நான் டிக் பண்றதுக்கு மட்டும் அட்லீஸ்ட் இப்படி பாத்துங்க. ஏன்னா இதுல வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கம்பல்சரி உண்டு. இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப இந்த 3 ஸ்கீம்ஸும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல போனா இதை கூட வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த 3 ஸ்கீம்ஸும் இந்த குரூப் 1ல வந்து கேட்டுட்டான். முக்தி பாரத்ங்கிறது எதுக்குன்னா காசு நோய்க்காண்டி போடப்பட்ட ஸ்கீம்ஸ். எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 2018. அந்த காசு நோய்க்காண்டி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மாசம் மாசம் அமௌண்ட் எல்லாம் கொடுக்குது. இப்ப கூட லாஸ்ட் டைம் வந்து மாத்திட்டாங்க. ஆல்ரெடி வந்து 400 500 கொடுத்துருந்தாங்க, கரெக்டா தெரியல. இப்ப மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிபியை குறைக்கிறதுக்காண்டி போடப்பட்டதான் டிஎம் முக்தி பாரத் யோஜனா 2018. ஓகேங்களா? ஜனனி சுரக்ஷா யோஜனா தெரியும். கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த இலவச ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, சத்து மாவு கொடுக்கறது, அவங்களோட அந்த கர்ப்பமான காலத்துல அவங்களோட வறுமையை, அதாவது வருமானத்தை ஈடு செய்வதற்காண்டி என்ன பண்றாங்க, அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்குபடி நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்க, என்ன ஸ்கீம்ஸ்ல கொடுக்குறாங்க, முத்துலட்சுமி ரெட்டி அந்த நேம்ல கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கர்ப்பிணி பெண்களுக்கு இப்போ 18,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 2 வாட்டி அந்த கிட்டு ஒன்று கொடுக்குறாங்க, 6000 கிட்டு கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அமௌண்டா கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கர்ப்பமான டயத்துல அவங்களோட வருமான நிலையை நடுநிலை செய்வதற்காண்டி, அவங்க அதுல வந்து என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய கவர்மெண்ட்டும் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுபடி ஜனனி சுரக்ஷா யோஜனா, இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா மத்ரி அபியான், அது கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து மாவு கொடுக்கறது. அப்புறம் சக்சம் அங்கன்வாடி போஷன் அபியான் 2.0 அவங்க என்ன பண்றாங்க, ஹெல்த்தியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஊட்டச்சத்து எப்படி இருக்கு, நீங்க வீட்டுல யாராச்சும் உங்க வீட்டுல பெண்கள் இருந்தாங்கன்னா, அப்படியே கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கன்வாடியில இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வெயிட் இருக்குது, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சத்து மாவு. அட்லீஸ்ட் இந்த 3 வந்து இந்த என்னன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா,
சங்ஷன் அங்கன்வாடி போஷன் அபியான் 2.0, இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா மதுரை யோஜனா, இது 3 கிட்டத்தட்ட ஒரே ரிலேட்டடா இருக்கும். எதுக்குன்னா 3 இந்த இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ங்க. இந்திரதனுஷ் வந்து என்ன ஆயிடுச்சு, 5.0 வந்துருச்சு. இப்ப நிறைய போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா 7 விதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு தடுப்பூசி போடுறதுதான் இந்த இந்திரதனுஷ் திட்டம். இந்த தடுப்பூசி வந்து ஒரு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 8 மாசம் நியூஸ் பேப்பர் நீங்க டெய்லி படிச்சிருந்ததுல தடுப்பூசி போடுறதுல ரொம்ப பின்தங்கிய நாடா இந்தியா இருக்குது அப்படின்னு கூட ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. இந்த தடுப்பூசி போடுறதுனால ஏன் இது வந்து நிறைய பேர் தடுப்பூசி போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. என்னன்னா, இது வந்து மதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுது, போட மாட்டாங்க சில பேர். இது போட்டா அது வந்து இந்த மதத்துக்கு தப்பு, இந்த மதத்துக்கு தப்பு அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி மூட நம்பிக்கையில் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த தடுப்பூசிகளை போய் போட மாட்டாங்க. இந்த தடுப்பூசிகள் போடாதனால நிறைய டிசீஸ் வந்து நிறைய குழந்தைகள் இன்னும் இறந்துகிட்டு தான் இருக்குது. அது குறிப்பா நம்ம இந்திய நாட்டுல. அதனால என்ன பண்றாங்க, இதுக்கு நிறைய என்ன பண்றாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இந்திரதனுஷ் இதை போடுங்க, குழந்தைகள் எல்லாம் ஹெல்த்தியா வளரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்ப ரீசெண்டா ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கணும், போலியோ வந்து அதிகமா வந்து எந்த நாட்டுலங்க இருக்குது அப்படி? இப்ப ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அந்த பேப்பர் வந்துகிட்டே இருந்துச்சு, போலியோ நாட்டுல வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்குது அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எந்த எந்த நாடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஃப்ரீயா என்ன பண்றாங்க, பிறந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி இலவசமா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, உங்களுக்கு கொடுக்குது. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா வளரணும், நாட்டுல மிகப்பெரிய சக்தியா வளரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த 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 ஒரு 5 ஸ்கீம்ஸ் இந்த இதை பத்தி தெரிஞ்சுங்க. அடுத்து என்னது, எஜுகேஷன்ல என்னென்ன பண்றாங்க, எஜுகேஷன்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா நம்ம என்ன பண்றது, குறிப்பா இந்தியாவிலேயே வந்து எஜுகேஷனை பயங்கர குவாலிட்டியாகவும் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதும் தமிழ்நாடு என்ன அதுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலரா இருந்தாலும் சரி, உயர்கல்வி சேர்க்கை விதம் சரி, நடுநிலை சேர்க்கை விதம் சரி, ஆரம்ப பள்ளியா இருந்தாலும் சரி, இதுல எல்லாம் என்ன பண்றோம், நம்ம 100% அச்சீவ்மெண்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? புதிய கல்விக் கொள்கையில கூட ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த டார்கெட்டை வந்து எப்பயோ அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிலாம் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து நம்ம ஊர்ல வந்து படிக்காதவங்க வந்து ரொம்ப ரேர். ஓகேங்களா? அதனாலதான் சிறு சிறு வேலைகளுக்கு என்ன பண்றாங்க, வட இந்தியால இருந்து வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த எஜுகேஷன் குவாலிட்டிக்கு மேல போயிட்டாங்க. அதனால சிறு சிறு வேலைகளை இவங்க என்ன பண்ண முடியல, செய்ய முடியாதனாலதான் வட இந்தியர்கள் இந்த இந்த பகுதியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதை தெரிஞ்சு வச்சுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து இந்த பாருங்க, SDG 4 குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன். இதுல இதுல எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட்லீஸ்ட் அது எந்த வருஷம், அது எங்க இம்ப்ளிமெண்ட் அதிகமா இருக்குது, அட்லீஸ்ட் அதையாவது நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மிட் டே மீல்ஸ் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிய உணவு திட்டம், அப்புறம் சத்துணவு திட்டம். இப்ப பல பேர் வந்து பரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஸ்கூல் இந்த சாப்பாடு போடுறதுனால இந்த சாப்பாட்டுக்காண்டியே பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு வராங்க. அப்ப என்ன பண்ணுது, கல்வியின் சேர்க்கை விகிதம் இன்க்ரீஸ் ஆகுது, மாணவரோட படிப்பு ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சாப்பாடு போடுறதுனால இந்த ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸா என்ன பண்றாங்க, எல்லா உலக நாடுகள் வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணுது, இந்த ஸ்கீம் வந்து பாராட்டுது. அடுத்து வந்து பிஎம்ஸ்டி ஸ்கூல் அப்படிங்கிறது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இப்போ ஒரு ரீசெண்டா கூட ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு குரூப் ஒன்ல கூட கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பிஎம்சி ஸ்கூல் வச்சுதான். இந்த பிஎம்சி ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்க, 3 கல்விக் கொள்கை, அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது எங்களுக்கு வேணாம், தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேணாம்னு சொன்னாங்க. அதனால ஃபண்ட் எல்லாம் குறைச்சிட்டாங்க அப்படின்னு பெரிய டிபேட் ஆர்கியூமெண்ட் எல்லாம் போய் பயங்கர நியூஸ் பேப்பர்ல கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்குது இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? இந்த பிஎம்சி ஸ்கூல் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அறிமுகம் ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மும்மொழி கொள்கையை வந்து பேஸ் பண்ணி வருது அப்படிங்கறதுனால இது என்ன பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல இது வந்து என்ன பண்றாங்க, ஆதரிப்பு இன்னும் தெரியல. ஓகேங்களா? அடுத்து ஏக்கலைவா மாடல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெசிடென்ஸ், அதாவது எஸ்டி பீப்புள்லாம் தங்கி படிக்க கட்டடம் எல்லாம் கட்டி அவங்க தங்கி படிக்க ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏக்கலைவா ஸ்கூல். அதுல எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நீலகிரி பகுதியில எல்லாம் 100% என்ன பண்றாங்க, பாஸ் ரிசல்ட் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, பதோ பாரத் அப்படி நல்லா படி நன்கு படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அட்லீஸ்ட் இந்த
இந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷன் பாத்துங்க, எந்த இயர் அப்படிங்கறத பாத்துங்க. ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் அவன் இப்படிதான் கேட்கறான் கொஸ்டின்ஸ் வந்து. மத்ததெல்லாம் விட்டுருவோம். அந்த ஸ்ட்ரைவ் அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கில், ஸ்ட்ரென்த்திங், என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்ட், வேல்யூ, என்கேஜ்மெண்ட், இது உங்களுக்கு தெரியும். இந்த இது PM உஷா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நான் தெரியும்னா ஏன்னா நீங்க குரூப் 2 குரூப் 1 லெவல்ல படிக்கிறனால எப்பயுமே அந்த காம்படிட்டர் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப அவங்களோட இது ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கம்மியா எடை போட்டக்கூடாது. அதனால வந்து இதெல்லாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன, இதெல்லாம் டெய்லி நியூஸ் பேப்பர்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் என்ன வந்து மேகசின்ல மட்டும்தான் வரும். அந்த டெல்லி பப்ளிகேஷனு, மும்பை பப்ளிகேஷன்ல மட்டும், இல்லைன்னா ஹிந்து எடிட்டோரியல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஓகேங்களா? நான் சொல்ற மாதிரி தான் அந்த ஸ்கீம்ஸ், அந்த இலக்கு 17 இலக்குக்கும் ஸ்கீம்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த 17 இலக்குள்ள ஸ்கீம்ஸ் நீங்க என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. நான் டிக் பண்றதுக்கு மட்டும் என்ன அப்படிங்கறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கு இயர் மட்டும் நோட் பண்ணீங்க, அதுவே போதுமானது. உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் SDG பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் டார்கெட் இலக்கு. ஓகேங்களா? இதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா, யார் லாஸ்டா இருக்கா, அது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்தியாக்குள்ள எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்கு, எந்த மாநிலம் லாஸ்ட் இருக்கு, எந்த மாநிலம் லாஸ்ட் இருக்குன்னு கூட நம்மளுக்கு என்ன கேட்க மாட்டான், ஃபர்ஸ்ட் இருக்கிறத கேட்பான். அட்லீஸ்ட் அதோட ஸ்கோர் தெரிஞ்சுங்க. இந்தியா வந்து உலக அளவுல 71 நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாடும் 73 சம்திங் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டா அக்யூரேட்டா வந்து 73. ஏன்னா வந்து அது வந்து இயர் ஒரு இயருக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, இந்த வருஷத்துக்கு ஒரு இயர் கொடுத்திருப்போம். அதனால நான் சொல்றேன், ஆனா 70க்கு மேலதான். அப்ப ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, ரெண்டாவது, அட்லீஸ்ட் அது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அதுல வந்து எல்லா ஸ்கின்ஸ் வேணும் டிக் பண்ணி இருக்கிறது மட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு ஜூம் வந்து கொஞ்சம் இதா ப்ராப்ளமா இருக்கு, அது ஏன்னா பெருசா வச்சா உடையுது. அதனால சொல்றேன், உங்களுக்கு PDF உங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அவைலபிள் இருக்கும். நான் டிக் பண்றது மட்டும் எந்த இயர் அப்படிங்கறத பாத்துங்க. ஓகேங்களா? அடுத்து 5வது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப மெயின் டாபிக். ஓகேங்களா? இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த யூனிட் 5லே வந்து வேலைவாய்ப்பு, கல்வி, செக்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு டாபிக் வருது. அதுக்குள்ளேயும் வருது, இதுக்குள்ளேயும் வருது. அப்ப நீங்க இதை படிச்சுட்டீங்கன்னா அதை கவர் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? வேலைவாய்ப்புல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அப்ப வேலைவாய்ப்புல நம்ம எந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது, வேலைவாய்ப்பு விகிதம் எவ்வளவு இருக்குது, அதுல வந்து பெண்கள் வேலைவாய்ப்பு விகிதம், பெண்கள் அதிகமாக தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதம் இந்தியாவில எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குது, நம்மள்தான் அதிகமா இருக்குது. அப்புறம் ஸ்டாண்ட் அப் எங்க அதிகமா இருக்குது, இதுக்கான ஃபண்ட் எல்லாம் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க, சுய உதவி குழுக்கள் மூலமாக அதிக ஃபண்ட் வந்து எந்த மாநிலம் வந்து இந்த வாட்டி நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்குது, எங்க இம்ப்ரூவ் ஆயிருக்குது, இப்படின்னு நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்க இதுல வந்து ஸ்கீம்ஸா பாருங்க, அடுத்து போகிறப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து உதவி பண்ணுது அப்படிங்கறத நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா SDG 5 இலக்கு 5ல பாருங்க, இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தையை கற்பிப்போம். எந்த வருஷம் உருவாக்குனாங்க, 2015. பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தையை கற்பிப்போம் அப்படிங்கறது ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஒரு 90 கிட்ஸ் அந்த அவங்கள மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கருத்தமான ஒரு படம் வந்துச்சு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, கள்ளிப்பால் வச்சு கொன்றுவாங்க. ஓகேங்களா? எதுக்கு இதெல்லாம் கொள்றாங்க அப்படின்னா, அவங்களை பாதுகாக்கணும், அவங்களை நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களை பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு சமுதாயத்தோட ஒரு பயமுறுத்தலும் ஒரு அச்சுறுத்தலும் அந்த பெற்றோர்கள் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தை என்ன பண்ணுவாங்க, கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே பெண் குழந்தைகளை கொண்டுகிட்டே இருந்தாங்கன்னா பெண் குழந்தைய ஒரு கட்டத்துல என்ன பண்ணும், இல்லாம போய் வெறும் ஆண்கள் மட்டும் இருப்பாங்க. அப்ப ஆண்கள் மட்டும் இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிங்க. அப்போ அந்த ஈக்குவாலிட்டி வந்து குரோத் பண்ணணும், அந்த பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கணும், அந்த பெண் குழந்தைகளையும் வளர்ச்சி அடைகிறதுக்கு, அந்த சமூக முன்னேற்றம் ஆகுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஸ்கீம்ஸ் போடுறாங்க. அதுதான் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீம். இது மாதிரி 2015 வந்து எங்க இதை முதல்ல அறிமுகப்படுத்தினா, நம்ம கடலூர்ல தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சுகன்யா சமிருதி யோஜனா. இந்த சுகன்யா சமிருதி யோஜனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்வ மகள் திட்டம். அது பிறந்த குழந்தைங்க அந்த 10 வயசுக்குள்ள அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன அதிக வட்டி என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைங்க அந்த அந்த வயது 18 வயதோ 21 வயதோ முதிர்ந்து அடைஞ்சோன்னா அதுக்கான அதிக வட்டி போட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. இது பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணனால என்ன பண்ணலாம், பெண் குழந்தை அந்த இந்த மாதிரி சமூக அவலங்கள்ல இருந்து நீக்குவதற்கு வழிவகுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்கீமா கொண்டு வருது. முத்ரா எதுக்குன்னா லோன் கொடுக்குறாங்க. அது மாதிரி என்ன பண்றாங்க, பெண்களை வந்து ஒரு
பிசினஸ் லீடரா மாத்துறதுக்கு. ஏன்னா வந்து நிறைய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இதுல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப பெண்களோட அவங்களோட சக்தியும் பயன்படுத்தணும், அவங்களையும் பிசினஸ்ல லீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க, லோன் எல்லாம் கொடுக்குறாங்க. முத்ரா வந்து 2015 கொண்டு வந்தா நினைக்கிறேன். இதுல வந்து சிசு கிஷோர் தருண் அப்படின்னு 3 கேட்டகரியில இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, தருண் 1.0 2.0 வைக்கிறாங்க. அந்த 10 லட்சத்தை நீங்க கட்டிட்டீங்கன்னா 20 லட்சமா உங்களுக்கு என்ன பண்றாங்க, அமௌண்ட் கொடுக்குறாங்க. அமௌண்ட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கூட நிதி பட்ஜெட்ல வந்து நம்மள மாண்புமிகு நிதியமைச்சர் என்ன பண்ணிருப்பாங்க, இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களும் என்ன பண்ணணும், ஒரு பிசினஸ் மேனா மாத்தணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு. முதல்ல வந்து பெண் குழந்தை படிக்க வைக்கிறாங்க. பெண் குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றாங்க, வருமானத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்றாங்க. அதாவது என்னன்னா, தலைமை பண்பு இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஏன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வராங்க. ஓகேங்களா, இது ஜனனி சுரக்ஷா யோஜனா இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, உமன்ஸ் ஹெல்ப்லைன் தெரியுமில்ல, 108 இல்ல அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப்லைன் வந்து எதுக்குமே தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா 112 இது எல்லாத்துக்குமே காமன் ஹெல்ப்லைனுங்க. இது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் என்ன பண்றாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் மூலமாக உயர்கல்வியில வந்து என்ன பண்றாங்க, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கஸ்தூரிபா காந்தி பலிக்கா வித்யாலயா, இது எப்படின்னா அந்த ஏக்கலையா மாரி உண்ட உறைவிடு. அது உண்ட உறைவிடுனா அங்க சாப்பாடு போட்டுருவாங்க, ஹாஸ்டலும் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒன்லி குறிப்பு வந்து என்ன பண்ணல, பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது. ஓகேங்களா, பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த கஸ்தூரிபா காந்தி பலிக்கா வித்யாலயா. அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு உணவு கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, படிக்க வைக்கிறாங்க இந்த ஸ்கீம்ஸ் மூலமா. ஒன் ஸ்டாப் சென்டர் தெரியும், அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி இல்லைன்னா காப்பாத்தி அவங்களுக்கு மனநல கவுன்சிலிங் அட்வைஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ரெடி பண்றதா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேங்களா, இது வந்து இன்இக்வாலிட்டி, அதாவது ஈக்குவாலிட்டியா ரெடி பண்றதுக்காண்டி கொடுக்கப்பட்ட ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, அடுத்த 6 இந்த ரெண்டும் இந்த இதுல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் மேக்சிமம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அடுத்து 3ஆம் வகுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த தண்ணிக்காண்டி தான். ஓகேங்களா, தண்ணி நிதி ஆய்வு உலக பேங்க் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நிலத்தடி நீர் மற்றும் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கு, இறங்கி போயிட்டே இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனைனா சண்டை போறது மட்டும் கிடையாது, நீர்னால நோய்கள் டிசீஸ் நிறைய பரவுதுன்னா நிறைய உயிரிழப்புகள் நிறைய நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். ஒண்ணு போர்னால மட்டும் கிடையாது, டிசீஸ்னாலையும் நிறைய வரும். ஓகேங்களா, அப்ப அவங்களுக்கு கிளீனா வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, எஸ்டிஜி ஒரு டார்கெட் பண்றாங்க. அதோட இலக்கு நம்பர் வந்து என்ன பண்றாங்க, 6. 6 நீர் எப்படி. ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க. ஜல் ஜீவன் மிஷன் கொடுக்குறாங்க, அம்ருத் 2.0 ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஜல் ஜீவன் ஸ்கீம்ஸ் தெரியுமாங்க, 2019 போட்டு இப்ப 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 100% என்ன பண்றாங்க, குழாய் மூலமாக தண்ணீர் கொடுக்கறதுக்கு வழிவகை தான் ஜல் ஜீவன் ஸ்கீம்ஸ் மிஷனு. ஸ்வச் பாரத் மிஷன், கிளீன் இந்தியா. ஓகேங்களா, தூய்மையான கிளீன் பண்ணி அதை சுத்தம் வச்சுக்கிறது தான் ஸ்வச் பாரத். காந்தியோட சிம்பிள் இருக்கும். காந்தியோட பிறந்தநாள் என்ன பண்ணாங்க, அக்டோபர் 2 2015 ஓபன் பண்ணாங்க. இது அச்சீவ்மெண்ட்ஸ் நோக்கி 20 ஆண்டுகள் அச்சீவ்மெண்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட ஜனவரி மாசம் ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, மிஷன் அம்ருத் சர்வர் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஊர்ல உள்ள இடத்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க நகர்ப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்கடை எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் கல்லெல்லாம் போட்டு சிமெண்ட் ரோடு மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸ் மூலமா தான். ஓகேங்களா, அட்டல் பைசல் யோஜனா. அப்புறம் நமாமி கங்கா, உங்களுக்கு தெரியும், அந்த கங்கையில வந்து வருஷத்துக்கு எவ்வளவு தூய்மை ஆகுது, அதை எப்படி சுத்தம் பண்றதுக்கு அது யாரு ஃபண்ட் கொடுக்குறாங்க, வேர்ல்டு பேங்க் தான் ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அதுல வந்து நிறைய மாசுகளும் கழிவுகளும் சேர்ந்துகிட்டே இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் என்ன பண்றோம், ஆல்ரெடி காவேரி கொண்டு வந்துருக்கோம், காவேரி ப்ராஜெக்ட் காவேரி அப்படின்னா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா. சின்சாய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் புக்லயே இருக்கும். இது சொட்டு நீர் பாசனம். ஓகேங்களா, ஒரு பயிருக்கு அளவுக்கு அதிகமா தண்ணி போய் வேஸ்ட் பண்றதோட சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த தண்ணியை மிச்சப்படுத்தலாம், அந்த தாவரத்தையும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுதான் இந்த பிரதான் மந்திரி சின்சாய் யோஜனா. ஓகேங்களா, ரிவர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். அணைகள் பாதுகாப்பு திட்டம் லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க, அணைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அணைகள் பாதுகாப்பு, எதுக்கு இந்த அணைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, முல்லை பெரியார் டேமை பத்தி பிரச்சனை இருக்கு, உடஞ்சிருங்கிறாங்க, உடையாதுங்கிறாங்க, உடஞ்சா என்ன ஆகும், அந்த மாதிரி இதை பத்தி எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு அவேர்னஸ் ரெடி பண்ணிடுறாங்க. ஏன்னா இது எல்லாமே எதுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல் 6 தான் வருது. அட்லீஸ்ட் இது என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல போய் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தர சொல்றேன். இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி என்ன பண்ற, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் கேட்கிறேன், என்ன படிக்கிற வே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி தான். இது எஸ்டிஜி இலக்கு 17க்கு ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கு. நான் சொல்ற மாரி இந்த மாதிரி
ஓகேங்களா? இந்த இந்த மாதிரி பிராக்கெட்ல உள்ளது மட்டும் எக்ஸ்பிளைனரோட தெரிஞ்சுச்சிங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த மாதிரி உஜ்வாலா ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்துங்க. இது வந்து என்னன்னு அனைத்து ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடி. எல்லார் வீட்டுக்கும் கேஸ் கொடுக்கறது ஒண்ணு இருக்கு, பெண்களை பாதுகாக்கிறது ஒண்ணு இருக்கு, கடத்துல இருந்து பாதுகாக்கிற ஸ்கீம்ஸ் ஒண்ணு இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் சௌபாக்கியா ஸ்கீம் தான் பிரீமியம் இந்த பாருங்க உஜ்வாலா ரெண்டு ரெண்டு இருக்கு பாருங்க. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். உஜ்வாலான்னா வீட்டுக்கு கேஸ் இணைப்பை கொடுத்துக்கிறது தான் உஜ்வாலா. இந்த உஜ்வாலா அப்படிங்கிறதுனா எல்இடி பல்ப் கொடுக்கறது இருக்கு. பெண்கள் இந்த கடத்திட்டு போறாங்களா பெண்கள், அவங்கள வந்து காப்பாத்துறதும் இந்த ஸ்கீம்ஸ்குள்ள வருது. ரெண்டுக்கு இது பாருங்க. பிஎம் குஷான் தெரியும், இந்த பைப் எல்லாம் கொடுக்கறது தான். ஓகேங்களா? இலவசமா பைப்பு கொடுக்கறது. அந்த பைப்னா என்னன்னா மோட்டருக்கு நம்ம வீட்டுல வந்து விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். பிஎம் குஷான் ஸ்கீம் மூலமாக சின்ன சின்ன பைப்பு, இந்த சொட்டு நீரம், அந்த சின்சி கிசா யோஜனா சொல்றாங்களே, அந்த மூலமா பைப் எல்லாம் பிஎம் குஷான் மூலம் தான் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த ஸ்கீம்ஸ் எதுக்கு அப்படிங்கறதா தெரிஞ்சு. ஏன்னா வந்து பிஎம் குஷான் ஸ்கீம் விவசாயிகளின் லோன் தள்ளுபடிக்காண்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு வச்சிருப்பான். விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு. இதை பத்தி சம்பந்தம் இல்லாம இது ஒரு என்ன அப்படிங்கறது ஒரு எக்ஸ்பிளைனோட தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிதான் போயிட்டு ஸ்கீம்ஸை பத்தி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இதை பத்தி உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல எனக்கு போடுங்க. உங்க ஸ்கீம்ஸை பத்தி நான் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஏன்னா இதை பத்தி அப்படியே ஸ்கீம்ஸா சொல்லியிருந்தோம்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கன்வீனியன் இல்லாம அடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கிட்டத்தட்ட 2:30-3 மணி நேரம் வந்துருச்சு. அதனால சொல்றேன், இதை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்போ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம், கொஞ்சம் பாருங்க. கொஸ்டின்ஸ் பாருங்க அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் நடத்திட்டோம். ஓகேங்களா? அது எப்படி நடத்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியையும் கன்சர்வேஷனையும் எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம நடத்திருப்போம். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் லைட்டா அதை தொட்டிருக்க மாட்டோம். இது எப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எப்படி இருக்கு அப்படிலாம் கொஸ்டின் கேட்கறான். எதுக்கு நான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி எல்லாம் அவன் என்ன பண்றான் ஃபோக்கஸ் பண்றான் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம், இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, டெக்னிக்கல் எக்ஸாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லோக்சபா வந்து அதாவது ஜாயிண்ட் சிட்டிங் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். யாருக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஜாயிண்ட் சிட்டிங் எங்க நடக்கும், ஜாயிண்ட் சிட்டிங் எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டாங்க, ஜாயிண்ட் சிட்டிங்கோட ஹெட் யாரு, ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன, இப்படிலாம் நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஜாயிண்ட் சிட்டிங்க்கு வந்து தலைமை தாங்கிறது யாரு, இதுவரை எத்தனை ஜாயிண்ட் சிட்டிங் போடப்பட்டிருக்கு, என்னென்ன ஜாயிண்ட் சிட்டிங் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க, இப்படி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஜாயிண்ட் சிட்டிங் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறான். எதுக்கு நான் சொல்றேன்னா அவன் வந்து பேசிக் என்ன எல்லாருமே படிச்சுட்டாங்க. ஓகேங்களா? எல்லாரும் போட்டி போறான். அப்ப பேசிக் எங்க இருக்குது, பேசிக் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அவன் என்ன பண்றான், கரெக்டா நம்ம என்ன பண்றான், ஃபில்டர் பண்றான். ஓகேங்களா? இது எல்லாரும் இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டக்குன்னு யோசிக்க முடியல, என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. எப்படி கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்றான் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்டடிஸ் அப்ரோச் வந்து கொஞ்சம் மாத்தி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து என்னன்னா இன்னும் சொல்ல போனா ஒரு ஆளா படிக்காதீங்க, ஒரு 4-5 பேரா படிக்க உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. தமிழ்நாடு 3 ஹெல்த்னு வரப்போ எஸ்டிஜி இலக்குல எங்க வருது, இப்படி மைண்ட்ல மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹெல்த்னு வரப்போ எஸ்டிஜி இலக்குல எத்தனாவதுல வருதுன்னா 3வதுல வருது. ஃபர்ஸ்ட் என்னது பாவர்ட்டி, 2வது என்னது வறுமை, 3வது என்னது ஹெல்த், 4வது என்ன எஜுகேஷன், 5வது வந்து ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? அப்ப ஹெல்த்ங்கிறப்ப 3 இருக்கு. ஓகேங்களா? என்ன நம்ம ஸ்ட்ரெச்சஸ்ல இருக்குது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். நீங்க பாருங்க, ஆப்ஷனை பாருங்க. மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல அமைப்புகள், அடுத்து தொழில்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வங்கிகள், மருத்துவ கல்லூரிகள், வங்கிகள் எங்கேயாவது வருமா, யோசிச்சிருக்கீங்களா? வங்கிகள் வங்கிகள் வங்கிகளுக்கும் சுகாதாரத்துக்கு எது கனெக்டிவிட்டி இருக்கா, அதை வச்சு என்ன பண்ணிடலாம், இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணிடணும், எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பிஎன்சி, தொழில்கள், இண்டஸ்ட்ரியல்ஸுக்கும் இதுக்கும் எங்காச்சும் சம்பந்தம் இருக்கா, இதுவும் வராது. அப்போ ஆன்சர் என்ன ஆகுது, ஒண்ணு. நீங்க அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட எப்படி எலிமினேஷன்ல ஆன்சர் கொண்டு வரது அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து எலிமினேஷன்ல கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, இது 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 ஒரு அடிக்கடி இப்போ வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸுங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் த தமிழ்நாடு,
என்னது டிரான்ஸ்டம், இது என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் உறுப்பு சிகிச்சையில வந்து தமிழ்நாடு என்ன சிறந்த மாநிலமாக சிறந்து விளங்கிட்டு இருக்குது. அதாவது உடல் உறுப்பு தானங்களை வந்து கொடுக்கறதுல வந்து தொடர்ந்து 5வது முறையோ நம்ம தமிழ்நாடு என்னது ஃபர்ஸ்ட் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கறாங்க. 2014. இதெல்லாம் வந்து நீங்க என்னன்னா டே பை டே உங்க தமிழ்நாடு, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க, நியூஸ் பேப்பரு, இத கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற மேகசின், இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த இயர் எல்லாம் மறக்கவே மறக்க. நிறைய பேருக்கு என்ன இருக்கு டவுட் என்ன வரும்னா இந்த இயர் மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க ரிப்பீட் படிக்க 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 அந்த இயர் மறந்தே போகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இது இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாம இதை மட்டும் கொடுத்துருப்போம். TRANSTAN அப்படின்னு கொடுத்து இந்த இயர் கேட்ட நம்மளுக்கு மறந்து போயிடும். ஓகேங்களா? தெரியாது என்னன்னு. அப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு படிச்சு இதையும் படிச்சா மட்டும்தான் இது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா கேட்டானா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாம ஆன்சர் படிச்சிருப்போம், அது என்னன்னு தெரியாம விட்டுட்டு வந்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, அவன் எப்படி கொஸ்டின்ஸ் அவன் கேட்கிறான் அப்படிங்கிறத கொஞ்சம் பாத்துங்க. சுகாதாரத்துக்கு யாரு ஃபண்ட் கொடுக்கறா? ஓகேங்களா? நகர்ப்புறத்துக்கு யார் ஃபண்ட் கொடுக்கறா, கிராமப்புறத்துக்கு யார் ஃபண்ட் கொடுக்கறா? அப்ப கொஸ்டின்ஸ் இப்ப அப்படி மாறிடுச்சு. நகர்ப்புறத்துக்கு யார் ஃபண்ட் கொடுக்கறா? அப்ப கொஸ்டின்ஸ் நகர்ப்புறத்துக்கு யார் ஃபண்ட் கொடுக்கறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பான். கிராமப்புறத்துக்கு யார் கொடுக்கறா அப்படின்னா உலக வங்கி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஃபரெண்டா பாத்துங்க. ஓகேங்களா? நகர்ப்புற சுகாதாரத்துக்கு யார் ஃபண்ட் கொடுக்குறான்னு கேட்டா ஜப்பான் கொடுக்குறாங்க. கிராமப்புறத்துக்கு யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக வங்கி கொடுக்குறாங்க. எந்த வருஷம்? இதை கொஸ்டினாவே கேட்கறான். எந்த வருஷத்துல இருந்து கொடுக்குறாங்க? 2005 இருந்து தான் அவங்க கொடுக்குறாங்க. இதன் மொத்த செலவு மேக்சிமம் உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஒண்ணுமே தெரியல, இதை பத்தி எனக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு தெரியல, 1 2 3 எல்லாமே இருக்கிற மாதிரி போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஓகேங்களா? அமௌண்ட் வந்து இயர்ல மாத்தி கூட வைக்கலாம். இதுல அவன் தப்பு வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து பண்ண மாட்டான். என்னைக்குமே அவன் தப்பு வைக்க மாட்டான். இப்போ சுகாதாரத்தை பத்தி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் இருக்கு, 3 அமைப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். அது ஹெல்ப் பண்றதுக்கு எந்த இது டெவலப் பண்றதுக்கு யார் யார் ஃபண்ட் கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டோம். அது எந்த வருஷம் இந்த பாருங்க, இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டுட்டோம். இது யார் கொடுக்குறாங்கிறத கொஸ்டின் கேட்டுட்டோம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த 2005 எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி தெரிஞ்சுச்சுங்க. 500 கோடிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? கிராம சுகாதார மையங்களை எளிதாக அணுகும் போது, கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும் பொழுது, அப்படி இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ மருத்துவமனைகள் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா? இது 3 எங்கெங்க இருக்கும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுங்க. மருத்துவமனைகள் எங்க இருக்கும்? பெரிய பெரிய நகரப்புறங்கள்ல இருக்கும். ஓகேங்களா? ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எங்க இருக்கும்? அதாவது சின்ன சின்ன பகுதிகள், பேரூராட்சிகள், கிராமங்கள் கூட சேர்ந்து இருக்கும். இந்த சமூக நல மையங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பகுதிகளில் இந்த டேப்லெட் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும். இது எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, அப்படியே பாருங்க இந்த கொஸ்டின்ஸை. கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும் பொழுது, கிராம மக்கள் சுகாதார மையங்களை எங்க போய் கொடுக்குறாங்க? ஒண்ணு அவங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல பார்க்கலாம், இல்லைன்னா சமூக நல அமைப்புகள் கம்யூனிட்டி இதுல போய் பார்க்கலாம், இல்லைன்னா மருத்துவர்களுக்கும் அவங்க போகலாம். அவங்க அணுகும் போது மக்களுடைய தொற்று நோய்களை அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் உதவுகிறது. ஆமா தானே? ஆமா. கிராமப்புற சுகாதார உள்கட்டமைப்பு உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தருகிறது. ஆமா தானே? அவங்களுக்கு எதிர்நோக்கும் பயனை தருகிறது. இப்ப கொஸ்டின்ஸ் பாருங்க, ஒண்ணு இந்த மாதிரி ஹெல்த் வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எங்க எதுவுமே தப்பு பண்ணிடாத அளவுக்கு கேட்கலாம். மாநிலத்தில் குடும்ப நலம் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் செயல்படுத்த தமிழ்நாடு இதை பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்கிறான். ஓகேங்களா? சமூக சேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. சுகாதாரத்துல மட்டும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க. சார் இது எனக்கு புரியல, இந்த இடம் எனக்கு தெரியல. இங்க பாருங்க, இயர் நான் லாஸ்ட் டைம் கிளாஸ்ல சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 2017-18 2018-19 3வது சுற்றுப்பிரிவை சேர்ந்ததாகிறது. சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு
என்னவா இருக்கு, இம்ப்ரூவ்டு ரேங்கா இருக்கா, ரேஷனல் ரேங்கா இருக்கா, இந்த பாருங்க சீர்குன்ற சரி சாரிங்க நான் சொன்ன எஸ்டிஜி இலக்குல பெர்ஃபார்மர் லெவல்ல இருக்குமா, அச்சீவர்ஸ் லெவல்ல இருக்குமா, அவன் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறான் பாருங்க. ஓகேங்களா, நம்ம எந்த எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு கேட்கறான். நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், சுகாதாரம் நம்ம மேம்படுத்தப்பட்ட இருக்கும். என்ன இருக்கு அந்த என்ஹெச்எஸும் நம்மளோட எய்ம்ஸ் மருத்துவமனையும் சொல்லியிருந்தாங்க 1000 டாக்டருக்கு 1000 பேஷண்ட்டுக்கு வந்து 17 டாக்டர் இருக்காங்க. அதாவது இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி இருக்கிற சிறந்த மாநிலம் வந்து எதுனா தமிழ்நாடு தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம், பெஸ்டா தான் ஆயிட்டு இருக்கோம். இப்ப கூட நம்ம 2வது இடத்துக்கு, அதாவது 2024 இதுல வந்து எஸ்டிஜி இலக்குல வந்து நம்ம 2வது இடத்துல சுகாதாரத்தை நோக்கி முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் நீங்க பாத்துங்க. கொஸ்டின்ஸ் பாருங்க, அவன் பாருங்க இம்ப்ரூவ்டு ரேங்க்ல இருக்காங்களா, ரேஷனல் ரேங்க்ல இருக்காங்களா, அதிகரிக்கும் எதிர்மறை செயல்திறன் ரேங்க்ல இருக்காங்களா, கொஸ்டின்ஸ் பாருங்க. சுகாதாரத்தை மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா, இந்த பாருங்க இப்ப நான் ஒரு கொஸ்டின் சொல்லுவேன், நகர்புறம் புரிஞ்சுங்களா, இதுவே கிராமப்புறம் சொல்லணும், வேர்ல்டு பேங்க் சொல்லணும். நகர்புறம் என்ன சொன்னேன், ஜப்பான். ஓகேங்களா, எந்த வருஷத்துல சுகாதாரத்துக்கான இது கொடுக்குறாங்க, 2005ல இருந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 சம்திங், 563 கோடி ஏதோ ஒரு சம்திங். அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, அங்க ஒரு கொஸ்டின்ஸ், இங்க ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஜம்ப் ஆகுங்க. அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எந்த எனும் அமைப்பு மக்கள் நலவாழ்வு மற்றும் சுகாதாரம் அல்லது கல்வித்துறையின் கீழ் எது செயல்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன். இதுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன். வந்து இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டிருந்தான். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கட்டும், இதுக்கு நான் ஆன்சர் பார்த்து சொல்றேங்க. ஓகேங்களா, இதுக்கு இதுக்கு உங்களுக்கு தெரியும், பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகம் எதுல வருது, எல்லாத்துலயும் வந்துடும். ஓகேவா, எல்லாத்துக்கீழையும் வந்துடும். என்னன்னா உணவு கலப்படத்தகம், பிறப்பு இறப்பு பதிவு செய்தல், நோய் தடுப்பு, தொழில்துறை தூய்மை, எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சுகாதாரம் மட்டும் நான் வச்சிருக்கேங்க. நீங்க இதை போய் பாருங்க, வீட்டுல பாருங்க. எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு இது கமெண்ட்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு கிளாஸ் என்னன்னா எஸ்டிஜி இலக்குல 17 கோல்ஸ்ல பத்தி சொல்லியிருக்கோம், அதோட ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம், அது எந்தெந்த இயர் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்க சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ல வந்து சுகாதாரத்தை மட்டும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுக்கு நான் ஆன்சர் நான் சொல்றேன். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்னா பேங்கிங் செக்டர், பினான்சியல், பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி எல்லா கிளாஸையும் நம்ம பார்த்து அந்த ஓவரால் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை முடிச்சிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூங்க. எதுவும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.